அப்போ அல்லாவுடைய ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். அதனால் ஒரு ஐடியா அல்லாஹ் சொல்கிறான்னா, ஒரு ஆர்டர் அல்லாஹ் நம்ம சொல்கிறான்னா, அவனுடைய உத்தரவை மீறுறதுக்கு நம்ம மனசு நடுங்கணும். அதுதான் தக்குவா. புரியுதா? இப்போ இத்தனை நாள் வந்து இப்போ இது ப்ராக்டிஸ். இப்போ ரம்ஜான் என்ன ப்ராக்டிஸு? தண்ணி குடிக்கக்கூடாது. எதுக்கு ப்ராக்டிஸு? நமக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் மீறாமல் இருக்கிறது ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். 4 மணி நல்ல வெயில் தான், ஃபுல்லாக ஹீட் வேவ், அதிகமாக தண்ணி குடிங்கள். டாக்டர்கள் பரிந்துரைச்சுட்டே இருக்காங்க. தண்ணி குடிக்காமல் வெளியே போகாதீங்க, தண்ணி குடிக்காமல் வெளியே போகாதீங்க. இப்போ நம்ம எல்லாரும் யார் பேச்சு கேட்டோம்? எந்த டாக்டர் பேச்சாவது கேட்டோமா? இந்த ஒரு மாதம் வெயிலில் சுற்றணும், யார் பேச்சு கேட்டோம்? அந்த டாக்டர் சொன்னது தான் உண்மையும் கூட. தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? அதிகமாக குடிப்போம். 4 லிட்டர் குடிப்போம், 5 லிட்டர் குடிப்போம். டீஹைட்ரேஷன் ஆகும், உடம்பு சோர்வு வரும், நடக்க முடியாது, தொண்டை வறண்டு போகும், பேச முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் யாருடைய ஆர்டர்? அல்லாஹ்வுடைய ஆர்டர். இது பிரச்சனை தரக்கூடியது தான், என் உடம்புக்கு இது கெட்டது தான். இப்போ அந்த அட் ப்ரெசென்ட் நமக்கு கெட்டது தானே அது. வெயிலில் நடக்கிற ஒருத்தனுக்கு அது கண்ணு சுருங்குதா இல்லையா? தலை சுற்றுது, குருகுருண்டு ஆவரம். அதெல்லாம் வெயிலில் நடக்கும்போது, அதுவும் சவுதி மாதிரியான இடங்கள்ல நினச்சிப்பேன். அப்போ ஆர்டர் யார் போடுறான்னு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நமக்கு வந்து அதோடைய வெயிட்டு தெரியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன், மனிதர்களை அவன் நினைத்தால் உங்களை அகற்றி விட்டு மற்றவர்களை கொண்டு வருவான். என் பேச்சு கேட்க மாட்டேன்னு நீங்க வச்சுக்கோங்க, டோட்டலாக அவங்க எல்லாரையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மலக்குகளையோ அல்லது வேற ஒரு ஏலியன்ஸையோ அல்லது புதுசாக ஒரு படைப்பையோ நான் உருவாக்கி என் பேச்சு கேட்குற ஒரு ஆளை கொண்டாந்து நான் வச்சிருவேன். இவ்வாறு செய்ய அல்லாஹ் முழு வலிமை பெற்றவனாக இருக்கிறான். இது செய்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு முடியுமா? முடியாது. முடியும். அவர் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவுனா கூட இன்னைக்கு சமுதாயம் எவ்வளோ ஈஸியாக எடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவை வந்து மீறணும் அப்படின்னா நடுங்குவாங்க. இதுக்கு பேர் தான் தக்குவா. புரியுதா? அது வந்து பிராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த நோன்பு. அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறக்கூடாது.